வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருமையான டீங்க. டீயும் பன்னும் சாப்பிட போகிறோங்க. அந்த பால் வந்துட்டு நம்ம அந்த ஃபேட்டு நீக்கிற பால் இருக்குது இல்லைங்களா, அந்த பால் தான் 1/2 லிட்டர் வாங்கியிருக்கேன் டீ போடுறதுக்கு. அதை நல்லா கொதிக்க வச்சுட்டாங்க. நம்ம எத்தனை பேரோ அந்த மெஷர்மெண்ட் டம்ளரில் மெஷர்மெண்ட் பண்ணி ஊற்றிக்கணும். 3 பேரும் 3 டம்ளர் ஊற்றிட்டேன். டீ தூள் வந்துட்டு தாஜ்மஹால் டீ தூள் யூஸ் பண்ணுவேன். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னோட அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் அது போடுறது. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டீ தூளை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஏலக்காய் சுக்கு போட்ட டீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. இஞ்சி போடலாம், இஞ்சி போட்டு டீ குடிக்கலாம். ஆனால் ஏலக்காவும் சுக்கும் போட்டு குடிக்கும்போது இந்த கிளைமேட்டுக்கு வந்துட்டு சளியெலாம் இல்லாமல் இருக்குங்க. சளிக்கு கொஞ்சம் நல்லது. அதனால் சுக்கும் ஏலக்காவும் நல்லா மத்தால நசுக்கி அப்படியே போட்டுடுறாங்க. போட்டு கொதிக்க வச்சு சர்க்கரை வந்துட்டு எல்லாம் நம்ம டீலாம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆற்றும் போது சர்க்கரை போடுவாங்க. ஆனால் நம்ம வந்து டீ கொதிக்கும் போதே அந்த சர்க்கரையை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது சர்க்கரையில் சப்போஸ் ஏதோ மண்ணுன்னு எதாவது இருந்தாலும் அதை ஃபில்ட்ரு பண்ணும்போது அது சரியாயிடும். அதனால் நான் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி டீ கொதிக்கும் போதே சர்க்கரையை போட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல வித்தியாசம் தெரியும். அந்த டீயோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. எனக்கு ரொம்ப நாளாக பன்னு தொட்டு சாப்பிட்ணுன்னு ஆசை. அதனால் இன்றைக்கி வந்துட்டு டீ போட்டு பன்னு வச்சு சாப்பிட்றேங்க. நீங்களும் இதே மாதிரி டீ பன்னு வச்சு சாப்பிடுங்க. ஃபீவர் ஜுரம் அடிச்சா தான் பன்னு சாப்பிடணும் இல்லைங்க, எப்போ வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். ஆனால் நீங்களும் இதே மாதிரி இந்த மெத்தடில் டீ போட்டு குடிச்சு பாருங்கள். சூப்பராக சுவையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், செமையாக இருக்குது பாருங்கள். டீயும் பன்னும் பார்க்கவே அழகாக இருக்குது. நீங்களும் இதே செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.